ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு பிகே ஸ்பீக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறை. என்ன சொல்கிறது, சம்வாட் 7th heaven சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, பேர்லாம் எனக்கு தெரில. இங்கே ஆல்ரெடி வந்திருக்கேன். நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். இப்போ நடந்து, பைக்கு கார் எதுவும் இல்லாமல் நடந்து பை வாக்கில் பஸ் ஏறி கடலூர்லேருந்து நடந்தில்லை, ஒரு வேலை விஷயமா பழனி வரைக்கும் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி வால்பாறை ஜஸ்ட் எனக்கு இன்றைக்கி ஒன் டே ஈவினிங் வரைக்கும் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சு. எங்கே ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தெரில. ஒரு கோயம்புத்தூர் போயிட்டு ஏதாவது ஒரு மால்குள்ளே போய் ஏதோ ஒரு படம் பார்க்கலாமான்னு தோணுச்சு. இட் வில் பி காஸ்ட் அரவுண்ட் ஒரு 500 ரூபா வந்துடும். அப்படியே நான் என்ன பண்ணேன்னா, வால்பாறை போயிடலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ் டிக்கெட்டோட காஸ்ட்டு 64 ரூபா. அண்ட் இங்கே நான் ஃபுட்டு வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் காஸ்ட்டு ஒரு 200 ஆச்சு. அண்ட் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் விசிட் பண்ண போகிறேன். அதுக்கே கரெக்டாக டைம் இருக்கும். இந்த கூழாங்கல் ரிவர் அப்படின்ட்டு. வழியில் நிறைய மாடுகளை பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ் இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு சில ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்கல. இது அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வேற ஒரு விஷயமா இருக்குது இங்கே வால்பாறைன்றது. ஆனால் கம்ப்ளீட்லி டீ தோட்டம் அப்படின்னும் போது நம்மளோட பார்க்குற விஷயம்லாம் அதுவாக தான் இருக்குது. ஸோ தட் இட் ஃபீல்ஸ் லைக் அனதர் பிளானட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ தட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வால்பாறை. ஸோ இந்த ட்ரிப் நான் மட்டுமே தனியாக வந்த ஒரு ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபோனில் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் வேறு இல்லை, ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஃபுல்லி. ஸோ ஃபோன் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு ட்ரிப்பு அந்த ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிறதுன்றது ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்குது. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆப்வியஸ்லி. ஸோ இப்படி யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். அந்த நாய் அப்படியெல்லாம் பண்ணாது. நிறைய பேர் இங்கே குளிக்கிறாங்க அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பட் நம்ம போட்டுக்க வேறு துணி எடுத்துகிட்டு வர்றதுனால குளிக்காமல் இருக்கிறோம். அண்டு நம்ம ஒரு ஓரமாக இருக்கோம். இந்த இடம் கால் அளவு தான் தண்ணி இருக்குது, இந்த முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்குது. அண்ட் இன்னும் அந்த சைட்லாம் போனோன்னா இந்த நெஞ்சளவுக்கு வருது தண்ணி. இப்படி ஒரு பிஸ்கெட்டை மட்டும் வாங்கி இங்கே வச்சு உடச்சிங்கன்னு வைங்க, எவ்வளோ மீன் இருக்கிறதுன்றது நீங்களே பார்க்கலாம். அப்படியே நம்ம கால்லலாம் சாப்பிடுங்க. அப்படியே இதை நம்ம காலில் விழுற மாதிரி மட்டும் போட்டிங்கன்னா எவ்வளோ மீன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன். நம்ம காலில் எவ்வளோ மீன். இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, மால்லலாம் போனால் ஒன்று பண்ணி விடுவாங்களே மீனுங்களை வச்சு மசாஜ்ன்ற பேரில், அதெல்லாமே நம்ம இங்கே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டில் பண்ணிடலாம். எவ்வளோ மீன் பாருங்கள், எல்லாம் நம்ம போட்ட பிஸ்கெட்டுக்கு. இங்கே என் காலில் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நிறைய நடந்து வந்ததுனால, இப்போ வண்டி இருந்ததுன்னா போயிட்டே இருப்போம், அது ஒரு ஃபீலு வேறு. காரில் வர்றது ஒரு ஃபீலு. அது மாதிரி நடந்து இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ஒரு விஷயமாக ரசிக்கிறது இருக்குல்ல, நல்லா இருக்குது. சீரியஸ்லி சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது.
நடந்து வர்றது. அண்ட் நடந்து வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். வண்டியில் அதெல்லாம் கவனிப்புமான்னு தெரில. ஒரு சின்ன சின்ன பூச்சிங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பறவைங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து காரில் போகிறவங்க நிறைய பேர் வந்து இப்படி செம்ம ஸ்பீடாக அந்த பறவை குட்டி குட்டி குயிலுங்க அதெல்லாம் வந்து பார்க்குறோம். குருவிங்க அதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து இப்படி பண்ணுறதுக்குள்ளே பறந்து போயிடுதுங்க கார் பக்கத்தில் போகும்போது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் தான் ஓட்டிகிட்டு வராங்க காரில் வர்றவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து போகும்போது நம்ம அழகாக பார்க்க முடியுது. அண்ட் இப்போது ஒரு சில இடத்துலலாம் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தது. அது வந்து காரில் வந்துருந்தால் தெரியுமான்னு எனக்கு தெரில. பட் இந்த மாதிரி ஓவராலாக வந்து இந்த இடம் வந்து பொதுவாக நிறைய இடத்துக்கு நம்ம வந்து பைக் காரில் தாண்டி நடந்து போகிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு தோணுது. இந்த ட்ரிப்போட பேசிக் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வால்பாறை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு நாள் ஆனால் ட்ராவலே முடிஞ்சிடணும் ஒரு 2000 அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஏறி கோயம்புத்தூர் வந்துடுங்க. ட்ரெயின் ஆர் பஸ் வாட் எவர் மேபி. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை. 1 டேக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி நீங்களும் போயிட்டு வரலாம். அண்ட் நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போன வேலையாக நடந்து போனீங்கன்னா டீ ஹவுஸ்ன்ற கடை இருக்கும். அதாவது கூழாங்கல் ரிவர் பக்கம் போனீங்கன்னா ஸோ இந்த டீ ஹவுஸில் உட்காந்து ஒரு மைலோ, கோல்டு மைலோ அண்ட் ஒரு ஹாட் சாக்லேட் அண்ட் ஒரு மேகி ஆர்டர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த 3மே செம்ம என்ன சொல்கிறது வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு. ஒரு அழகான வியூவில் உட்காந்து ஒரு அழகான சூடான ஒரு ஃபுட்டை அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு ஒரு நாளில் உங்கள் ட்ரிப்பை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். மதியம் அங்கே சாப்பிட்டு நீங்கள் நைட்டு வந்து கோயம்புத்தூரில் சாப்பிட்டு பஸ் ஏறி ரிட்டர்ன் கிளம்பிடலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வேளை ரீச் ஆகிற வரைக்கும் சார்ஜ் இருந்ததுன்னா நான் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை சார்ஜ் இல்லைன்னா ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதோட இந்த வீடியோ முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.